பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். 9ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி, இடையில் 3 நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது. கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே வந்தோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே இருக்காங்க. இந்த படத்தில் 2 பேட்ஸ்மேன், தம்பி விஷ்ணு விஷால், விக்ராந்த். ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை இன்னைக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான தீனி உள்ள நிறையா இருக்கு. காரணம், வெறிகொண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள், அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ். சரி, ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் உள்ள கொட்டி கிடக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கு பின்னி பிணைந்து ஒரு ரீதியாக. இங்கே மதங்கள் 3ஆக இருக்கலாம், மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன். 22ஆம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும், குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னதான் ஒரு வழி பாதையில் 3 பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை கொள்வதற்கான கண்டென்ட் உள்ள இருக்குமா, தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க. இதில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ள வச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தெரிஞ்சதான். நீங்களாம் நினைச்சிருக்கீங்க கேமியோ ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவி இருப்பார். கேமியோ ரோல் தான். அந்த படத்தை உள்ள வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா, தீனி இருக்கா, உள்ள கொட்டி கிடக்கு. இயக்கியது அவருடைய மகள் விப்ரோவா. ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன், உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா, வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோகு தங்கத்துறை, நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரோடு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் 2-3 முறை வந்தது. தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும், கிடைச்சா நல்ல ஒரு தீனி இருக்கணும், அப்போ தலைவரோட பயணம் போகிறது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா ஒரு அந்த ஸ்கிரிப்ட் என்னோட கேரக்டர் நேரேட் பண்ற பொழுது, ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்கு, தலைவரோட மகன் இயக்கத்தில் நடித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, கடந்த 20-25 வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னா ராஜசேகர் சார் துணைங்க மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கையில் கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்னை போலதான் மரியாதைக்குரிய ஒரு 25 வருட காலங்களுக்கு முன்பு தமிழ்நாடு இளைஞர்களுக்கு கனவு கணியாக இருந்த எங்கள் நடிகர்கள் ஐயா அவருடைய அருமை புதவி நிரோஷா அவர்கள் நீங்க எதிர்பார்த்தா ஒரு குணச்சித்திரத்தை ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வழி பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களும் டிராவல் பண்ணி போயிருக்கோம். கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த லாஸ்லாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும். இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த இந்த லாஸ்லான கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்ட்ல பண்ணிட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு தளத்துல எப்பேற்பட்ட செட்டு பண்ணா கூட வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை நிச்சயமா 9ஆம் தேதி தியேட்டர்ல பார்த்து ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய லைவ் லொகேஷன்ல நீங்க செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த ஊர்களுக்குள்ள போய் இந்த ஆர்ட் அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி 10 கேமரா 3 கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால நான் ரஜினி சார் பார்த்து என்னப்பா அப்படின்னா அங்கே செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு, திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு, பாண்டிச்சேரியா வரேன்றாரு. வாய்ப்பே கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எனக்கு இதுவே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்கு சொல்ல மாட்டேன். இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப சொல்றது கண்டென்ட். இந்த விஷயத்தை இந்த கேமியோ மூலமாக நாளைக்கே வாழ்க்கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பாடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த லால்சலாம் படத்தினுடைய கருத்து இருந்து அவருடைய விஷயத்தை முறியடி. எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியம் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால்சலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படைப்புல எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க. மீண்டும் அவருடைய நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி ரிலீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு 3 நாள் இருக்கு. இந்த படம் லால்சலாம் அன்னைக்கு இது ட்ரெயின் போட்டாங்க. அன்னைக்கு வந்திருப்பேன். அன்னைக்கு சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் நேர்ந்துட்டாங்க. அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா அவர்கள் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னன்னா, இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லுங்க. இப்படி இந்த கதையில என்ன எப்படி நடிச்சோம் அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியல. ஆமா, அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக ஒத்துழைச்சாங்க. இங்கே ஒருத்தருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். படத்துல பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தா, பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால்சலாம் படம். அதை பிரச்சனை தம்பி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் லால்சலாமோட கரு. படத்தை பத்தி படம் முடிச்சுட்டு நீங்க பார்த்து சொல்ற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமா அழுத்தமா நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க. அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஐஸ்வர்யா மேமுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரைட்டர் டாக்டர் விஷ்ணு அவர்கள், தங்கத்துறை அவர்கள், மூனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாரும் முடியும் நடிச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் லால்சலாம் ஒரு பாடமாகும், ஒரு படிப்பினையாகும். பிரச்சனை செய்யக்கூடாது, செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகும். அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மாறக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ஒரு முக்கியமான ஒரு படம் லால்சலாம். சுபாஷ்கரன் சார் அவர்களுக்கும், டி.கே. தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும், அந்த கட்சி செல்வமூர்த்தி சார் எல்லாருக்கும், இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.